ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். வரிசையாக அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு 11.5 இன்ச்சு வந்துட்டு நம்ம வச்சுட்டு மடக்கி நமக்கு அந்த 11.5 இன்ச்சை மட்டும் கட் பண்ணிக்கணும். 11.5 இன்ச்சுனால் 1.5 இன்ச்சு வந்துட்டு சுற்றளவாக சீம் அலவன்ஸாக இருக்கும், தைக்கிறதுக்கு நம்ம விடுறதா இருக்கும். அப்போ வந்து 10 இன்ச் வந்துட்டு சுற்றளவு, இந்த ப்ளவுஸோட சுற்றளவு 10 இன்ச். 1.5 இன்ச்சு தையலுக்கு கீழே நான் மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன். இதுக்கப்புறம் இதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மார்க்கிங். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹைட்டு வைக்கணும். ப்ளவுஸோட ஹைட்டு நான் வைக்கிறேன். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு போடுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளவுஸோட கான்செப்ட்டு. இதை நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே ஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் தையலுக்காக, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக. கழுத்தை வந்து இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணிக்கணும். கழுத்தோட ஹைட்டை 1/4 இன்ச் மேலே வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தையல் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மடிச்சுட்டு சமமாக வச்சுக்கணும் 4 ஃபேப்ரிக்கையும். பேக் பீஸ் 2 பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸ். அந்த 1.5 இன்ச் நம்ம குறித்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொக்கி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கோங்க. அந்த சைடு எடுத்து அந்த ஆப்போசிட் ஆம் ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். ஆம் ஹோலுக்கு கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கொக்கி தைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலே வச்சு நல்லா பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு, கழுத்தையும் இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 3 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 3 இன்ச்சை வந்துட்டு நம்ம கழுத்தோட அகலமாக நம்ம வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச் வந்து கேப் கழுத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 1/4 இன்ச் வந்து தையலுக்கு நான் விட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டரை வந்துட்டு நம்ம இது பண்ணணும், அளவெடுத்து வைக்கணும். இப்போ ஷோல்டரை நான் வந்துட்டு அந்த தையலுக்கு மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் 6.25 இன்ச் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். சில ப்ளவுஸில் வந்து 7 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 10 இன்ச்சு சுற்றளவு உள்ளவங்களுக்கு வந்துட்டு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும், 6 6.25. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு 1.5 இன்ச்சு வச்சு நான் கைக்கு வளைவு போட்டேன். இங்கே 1 இன்ச்சு கணக்கில் வந்துட்டு கழுத்துக்கு வளைவு போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டி இது ஜாயின் பண்ண இடத்த மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு 3.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த 3.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி நீங்கள் கர்வ் மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும் கட் பண்ணுறப்ப. மேலே உள்ள 2 பீஸை மட்டும் தான் கட் பண்ணணும். 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த கழுத்தையும் வந்துட்டு நம்ம பேக் சைடும் கழுத்து வந்துட்டு கட் பண்ணிக்கணும். பேக் சைடும் ரவுண்ட் நெக் தான், அதனால் வந்துட்டு நான் சும்மா ரவுண்டு ரஃப்பாக போட்டுக்கிட்டு அதை அப்படியே நான் கட் பண்ணுறேன். இப்போ 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக இதை வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு நம்ம விடணும். இதை வந்து 1.5 இன்ச்சு வந்து அளவு ப்ளவுஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 டாட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 1.5 இன்ச்சு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் 1.5 இன்ச்சு.
இந்த மாதிரி தான் வந்து டாட் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி டாட் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இது புரியவும் செய்யும். சென்டர் டாட்டோட வந்துட்டு அகலம் வந்து 1.25 இருக்கணும் 2 பக்கமும். அது மாதிரி வச்சு தைக்கும் போது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4 கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவுக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் நான் விட்டுக்கிறேன். 1.5 இன்ச் வச்சுட்டு ஸ்லீவோட ஹைட்டு வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட ஹைட்டு ப்ளவுஸில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதை அப்படியே நான் வச்சுட்டு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். அதிலேருந்து 3 இன்ச் நீங்கள் வந்துட்டு கர்வ் போடுறதுக்கு வைக்கணும். இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கணும். ஃபிஷ்ஷோட வளைவு இருக்கும் தெரியுமா, கர்வ் இருக்கும் தெரியுமா, ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட கை ஸ்லீவோட வந்துட்டு கர்வ் இருக்கணும். ஒரு ஃபிஷ்ஷோட ஷேப்பில் தான் வந்துட்டு நம்ம கை வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் கர்வ் போட கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நியூஸ் பேப்பரில் நிறைய கட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் முன்கழுத்து வளைவு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வெட்டிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. பட்டி வந்துட்டு நான் தைக்கும் போது கட் பண்ணிக்குவேன். தேங்க்யூ.